ஒவ்வொரு வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜய் ஒரு விஜய் இருக்குன்றாரு. உங்க வீட்ல விஜயும் இருக்காங்களா? எங்க வீட்டுல தென்னந்தோடப்பம் தான் இருக்கு. இந்த தென்னந்தோடப்பம் எதுக்குன்னா அணில ஓட்டுறதுக்கு. அப்போ இல்ல இங்க இருக்கிற யாராவது வீட்ல விஜயும் இருக்காங்களா? எல்லாருமே சொல்றாங்களே ஜெயபாக்க தொகுதியில விஜய் நின்றா ஜெயிப்பாரு. முதல்ல விஜய் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு நடந்ததுக்கு வந்து வெளியே நிக்க சொல்லுங்க, அப்புறம் சேப்பாத்துல நிக்கட்டும். அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தர் பின்னாடி இருந்து சொல்றாரு, பிறக்காத குழந்தைகள் தான் விஜய், இங்க பிறந்து நடமாடுற எல்லாருமே திமுகவா தான் இருப்பாருன்றாங்க. அதே மாதிரி இப்ப விஜய் வந்து திமுகவை ஊழல் சட்டின்னு சொல்றாரு, அது எப்படி பாக்குறீங்க? அவர் தாங்க ஊழல் சக்தி. அவர் வாங்குற காரை டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. காருக்கு டாக்ஸ் பண்ணாத ஒருத்தவங்க ஊழல் சக்தியை பத்தி பேசுறான். அவனா தகுதியே இல்லைங்க சார். முதல்ல சினிமாவில் போயிட்டு அவனை சுத்தி இந்த கேமராமேன் லைட்மேன் வேலை செய்ய பார்த்தீங்களா, அவங்களுக்கு உதவி செய்யட்டும், அதுக்கப்புறம் மக்களுக்கு வரட்டுங்க. இப்போ விஜய் வந்து போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் பார்க்குறாங்க. அதே மாதிரி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடுறாரு, விஜய் வந்து அழகா இருக்காரு, சிஎம் ஆக்குங்கன்னு சொல்றாங்க. நீங்க விஜய் டான்ஸ் ஆடுறதுக்கு நாங்கள் திருமண கூட்டம் போடுவோம், அது வேணா கூப்பிட நாட்டு போட்டோம். இல்லைங்க விஜய் மாதிரி உங்க தலைவர் டான்ஸ் ஆடுவாரா? தலைவர் டான்ஸ் ஆடுவாங்க, நாட்டு ஆளுவாருங்க, நாட்டு ஆடுறவர் மு.க. ஸ்டாலின், டான்ஸ் ஆடுறவர் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் விஜய்.